Hello children, welcome again to this online session. This is grade 2 English. Before we get into the class, a short prayer. Open your eyes and take your reader. We shall do a revision today. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி ஒன்று செய்யலாம். நிறைய டாபிக்ஸ் படிச்சிங்க இல்லையா, இந்த அனிமல்ஸ் பற்றியும் அப்புறம் இந்த திங்ஸ் இதெல்லாம் பற்றி படிச்சிங்க இல்லையா, வைல்ட் அனிமல்ஸ் பற்றி ஒன்று, அப்புறம் வேறு என்ன படிச்சிங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி படிச்சிங்க இல்லையா, ஃபன் வித் மியூசிக். ஸோ இதில் நீங்கள் படித்த இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணி விட்டுடலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் ஈவன் சி பேஜ் நம்பர் 86. அதில் வந்து நேம்ஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீ பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிக்சர் ஆஃப் அ ட்ரீ. அதில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் தட் வி கேன் டூ த ரிவிஷன். ஸோ ஆஸ் பர் தட் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் திங், நேம்ஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காட்டு மிருகங்கள் இல்லையா, அதில் நம்ம மெயினாக சில நேம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் இது வந்து எவ்வளோ வேணாலும் யூ கேன் லேர்ன் இட், பட் ஐ வில் கிவ் யூ அ ஃபியூ நேம்ஸ். வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? LION lion, சிங்கம். TIGR tiger, புலி. Then ZEBRA zebra, வரி குதிரை. Then deer, DEER deer, மான். Then rhinoceros, RHINOCERUS rhinoceros. அது இந்த நீர் யானை. மோஸ்ட்லி வந்து அது வாட்டர்லேயே தான் இருக்கும். நல்ல பெரிய சைஸாக ஒரு இதாக இருக்கும், வாய்க்கிட்ட 2 கொம்பெல்லாம் வச்சுட்டு இந்த நீர் யானை இருக்கும், சரியா? தென் சீட்டா, CHEETAH சீட்டா, சிறுத்தை. இந்த பாடியிலலாம் அப்படி டாட்டாக இருக்கிற ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுற ஒரு மிருகம். நெக்ஸ்ட் ஒன் கோர் வந்து யாக் மாதிரி தான், இந்த பெரிய சைஸில் ஒரு பஃபலோவோட ஒத்து போகிற, ஆனால் பனி பிரதேசத்தில் வாழ்கிற, அதாவது போலார் ரீஜன்ஸ் இந்த மாதிரி ஹில்லி பிளேசஸ்லாம் அது வந்து இருக்கும் அந்த கோர். ஓகே. அண்ட் உல்ஃப், ஓநாய். ஓகே, WOLF wolf. Okay children, now repeat: lion, tiger, zebra, deer, rhinoceros, cheetah, goat and wolf. Okay, name some wild animals: lion, tiger, zebra, deer, rhinoceros, cheetah, goat and wolf. Next one, Fun in the Forest poem. Okay, we can do a revision. That is, we can recite the poem now. Fun in the Forest. Okay, you take page number 70. Get a 66, 67, 60, 68, 70. You come to page number 70. There you have Fun in the Forest poem. Fun in the forest. Monkeys can jump and parrots can fly. Turtles can swim and cheetahs can run. Giraffes are tall and hippos are big. Zebras are swift and tigers are strong. We see the animals here today. They love to play and love to say, would you join us and play? Okay, just an imaginary. Okay, they are imagining அது கற்பனை பண்ணி சொல்கிறாங்களே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். But once again we shall read together. Fun in the forest. Monkeys can jump and parrots can fly. Turtles can swim and cheetahs can run. Giraffes are tall and hippos are big. Zebras are swift and tigers are strong. We see the animals here today. They love to play and love to say, would you join us and play? Okay, we learn all the names of these animals, in other words, several times and become thorough with it. Next one, fill in the blanks with have or has. Okay, இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்ட் இருக்கும் இல்லையா, I, we, you, they, he, she, itன்னு 7 சப்ஜெக்ட்ஸ் வேர்டு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இல்லையா. அதில் நீங்கள் வந்து have அல்லது hasன்ற பொசசிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது, அதாவது இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணும்போது எது வரணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியணும். இப்போ I அப்படின்னு சொன்னால் have தான். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் தான், நிகழ்காலத்தில். Beனாலும் have, youனாலும் have தான், they also have. If it is he, she, it அப்படின்ற 3
சப்ஜெக்ட் 3 இதில் ஏதோ ஒன்று சப்ஜெக்டை வந்தால் நீங்கள் என்ன போடுவீங்க? ஹேஸ் போடணும். ஓகே, he has a red pencil like that. Okay, he has a keyboard. அவங்ககிட்ட கீபோர்டு இருக்குது அந்த மாதிரி. Okay, she has a doll. Okay, this is the way you will use it. So I have shown you example. See, I have many dolls. என்கிட்ட நிறைய பொம்மைங்க இருக்குது. இந்த சென்டென்ஸோட அர்த்தம். Next one, see, she has no courage. அவளுக்கு என்ன இல்லை? தைரியமே இல்லை. courage, COURAGE, courage means தைரியம். ஸோ சுத்தமாக தைரியமே இல்லை. she has no courage. அப்போ நீங்கள் அங்கே வந்து have போடக்கூடாது. have போட்டால் தப்பாயிடும். she have no courage சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? she has no courage. Okay, next one, they have a lot of ideas. they have a lot of ideas. அப்போ they வந்தனால நான் என்ன போட்டிருக்கேன்? haveன்ற வேர்டை போட்டிருக்கேன். அங்கே வந்து கான்டெக்ஸ்டுவலாக have தான் தேவைப்படுது. அதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்? have போட்டிருக்கேன். இப்போ நான் has போட்டேன்னா அது எப்படி இருக்கும்? தப்பாயிடும். ஓகே, you should write only have. so they have a lot of ideas. அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? நிறைய ஐடியாஸ் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி. Next one, see that rule I have given. This is rule number 1 regarding have has. have has என்ற இந்த verb யூஸ் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட்டு 4 இதுக்கு, அதாவது I, we, you, they அந்த சைடு எழுதியிருக்கேன். I, we, you, they இந்த 4க்கும் have. he, she, itக்கு என்ன வரணும்? has. I, we, you, they have. he, she, it has. she has. Okay, Ragini has. he has. Okay, Kumar has. it. the dog has. Okay, like that. So see, I have given you a work, just what to say, homework, like an assignment. You do it. she dash seen that movie already. இப்போ she தான் அங்கே சப்ஜெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து has போடணுமா have போடணுமான்னு யோசிச்சு அங்கே எழுதணும். ஓகே, she dash seen that movie already. Okay, next one, they dash been arrested a few days ago. they dash been arrested a few days ago. ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் அதோட மீனிங். நெக்ஸ்ட், see, we dash shifted our shop to another place. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? எங்களோட கடையை வேற ஒரு இடத்துக்கு மாற்றிருக்கோம். this is a meaning. so you have to write whether have or has. we dash shifted our shop to another place. then fourth one, where dash it gone. okay, where dash it gone. அப்போ இங்கே சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? இட்டு தான். ஆனால் இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். அதை வச்சு நீங்கள் எழுதணும். ஓகே, இந்த இட்டு தான் நீங்கள் வந்து கவனித்து எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், I dash no idea about that. ஓகே, எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. So what will you write for I? That you have to write. I dash no idea about that. Next one, the baby dash swallowed a paper bit. அந்த பேபி என்ன பண்ணிச்சு? ஒரு பேப்பர் பிட்டு, சின்ன பேப்பர் பிட்டு துண்டு முழுங்கிடுச்சு. the baby dash swallowed a paper bit. then seventh one, do you dash any such idea? do you dash any such idea? so you write in all the blanks whether has or have. any one of these two. இந்த ரெண்டில் ஒன்று நீங்கள் எழுதி வைக்கணும். சரி, I will check it in the next class. next one, see, sight words. sight wordsனால் உங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வேர்டை வந்து இந்த மாதிரி தான் சொல்லணும், இந்த சவுண்ட் அப்படின்ற மாதிரி சிலபிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பார்க்குற இந்த வேர்ட்ஸு, நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம இப்போ படிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் வேர்ட்ஸ் ஒன்லி, பட் ஆஃபன் யூ வில் see this. so you repeat with me. okay, WITH with, THE the, TO to, BE be, IS is, IN in, AND and, OR or, IT it, என்னது ஒன்று, CAN can முடியும். not no. on வந்து preposition தான், but you know that on on. me எனக்கு, at AT.
this also refers to a place. Then only, அது மட்டும். My, என்னுடைய. ARER, ALL, all, எல்லாம். Was is a helping verb, refers to past tense. Next one, for, FOR, for. AS, as, conjunction. OUR, or. SO, so. READ, read. HAVE, have. HAS, has. DO, do. DOES, does. DID, did. Once again, children, with, the, to, be, is, in, and, or, it, a, can, not, on, me, at, only, my, are, all, was, for, as, are, so, read, have, has, do, does, did. I hope you all will read. எல்லாம் படிப்பீங்க தானே இது? Or you want me to read once again? Often பார்க்குற வேர்டு இதெல்லாமே நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், கண்ணு மூடி கூட படிக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, once again we'll read sight words. With, the, to, be, is, in, and, or, it, a, can, not, on, me, at, only, my, are, all, was, for, as, or, so, read, have, has, do, does, did. Okay, now take phonic words. Take phonic words. This you have in your book itself. HOP, hope. குதிக்கிறது இல்லையா? HOPE, hope. அந்த இது வந்து ஹாப்னு நம்ம எப்படி சொல்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறோம். இது வந்து கொஞ்சம் சைடு இப்படி இந்த சைடு ஹோப் அப்படின்னு இல்லையா, ஓ சவுண்ட் வந்துடும், அது வந்து ஆ சவுண்ட் வந்துடும். ஹாப், ஹோப். ஓகே, ஹாப்னா ஜம்ப் பண்ணுறது, ஹோப்னா கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை. ஓகே, ஹாப், hope. You should say hop. HOP, hop. HOPE, hope. நம்பிக்கை. ஓகே, அது ஒரு பேர், நம்பிக்கை. It's a noun. The next one, not. NOT, not. Notனா என்னது? இல்லைன்னு அர்த்தம், no. NOTE, note. நோட்னா என்ன? குறிப்பு. அதே மாதிரி நோட் புக், இந்த மாதிரி நோட்லாம் எழுதுறோம், அது கூட சொல்லலாம். ஸோ நாட், note. Not, note. Next one, rod. Rod என்னது? கம்பி இல்லை, அயன் ராட் எல்லாம் சொல்கிறாங்களே, இந்த ராடு. இது RODE, ரோடு. ரோடு என்னென்னா இந்த குதிரையில் ஏறி போகிறாங்க இல்லையா, ஓட்டிகிட்டு போயிட்டான், வண்டியில் ஏறி போயிட்டான் அப்படின்னு அந்த மாதிரி ஃபாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தில் தான் அந்த ரைடோட பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த ரோடு. ஓகே, he rides the bike. ராமா ரைட்ஸ் த பைக். அது வந்து இப்போ பைக் வந்து ஓட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா he rode the bike. ஓகே, இந்த மாதிரி who rode the bike? ராம் ரோட் த பைக். அந்த மாதிரி அவங்க தான் ஓட்டிகிட்டு போனாங்க, அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ ராட், ரோடு. ROD, ராட். RODE, ரோடு. He rode. Then cop. Okay, cop is what? Constable of police இல்லையா, காப். இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்கிறாங்களே, அந்த காப். COP, காப். தென் COPE, கோப். அது வந்து மேனேஜ் பண்ணுறது. ஓகே, இந்த சமாளிச்சுலாம் வராங்களே, இந்த கோப். காப், கோப். ஓகே, ஹாப், ஹோப். நாட், நோட். ராட், ரோட். காப், கோப். நெக்ஸ்ட் தி கான். கான் வந்து என்னது? ஒருத்தர் வந்து நம்ப வைக்கிறது. நீங்கள் அவங்கள வந்து பேசி பேசி அவங்கள வந்து அப்படியே கன்வின்ஸ் பண்ணி, ஓகே, அவங்கள அப்படியே கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்க முன்னாடி வச்சு அவங்கள வந்து நம்ப வைக்கிறது, பாசிஃபை பண்ணுறது, சமாதானப்படுத்துறது. அது வந்து கான். ஓகே, ஏதாச்சும் ஒன்று சொல்லி நீங்கள் இப்படி செய்யுங்க, இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, லாபகரமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி, ஈவன் இஃப் வி டோன்ட் ஹாவ் எனி லைக்கிங்ஸ், சிலர் பேசி பேசி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்களே, அதுதான் கான்.
அவங்கள சம்மதிக்க வைக்கிறது, அதாவது ஒன்று, அந்த ஆக்ஷன் தான் நம்ம கான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோன். கோன் என்னது, இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கு இல்லையா, கோன், அதுதான் இந்த கோன் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதுதான் கோன். ஓகே, ஸோ கான், CON, கான், CONE, கோன், கான், கோன். தென் மாப். மாப் வந்து இந்த க்ளீனிங் டூல், இல்லை தரையெல்லாம் துடைக்கிறது இந்த மாப்பு, ப்ரூம் மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் MOPE, மோப்பு. மோப் வந்து என்னென்னா ரொம்ப சோகமாக இருக்கிறது, டிஜெக்டடாக, ரொம்ப சோகமாக வருத்தத்தோடலாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல், ஆமாம் என்னத்து அப்படி இந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா, அதான் மோப்பு. ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், ரொம்ப கவலையோட, வருத்தத்தோடு, எதுலேயுமே ஒரு விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம என்ன சொல்கிறோம், மோப்புன்னு சொல்லுவோம். ஓகே, ஒன் இஸ் மாப், MOP, மாப். த அதர் ஒன் இஸ் மோப், MOPE, மோப். MOP, மாப், இது மோப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நாடு. NOD, நாடுனா தலையாட்டுறது. தென் NODE, நோட் அப்படின்றது வந்து ஒரு இந்த சயின்டிஃபிக்கல் தியரி இதிலெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி, அதான் வந்து சென்ட்ரல் பாயிண்ட், ஒரு புள்ளி, அதுலேருந்து தான் மற்ற இதெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகும். தட் இஸ் நோடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார். ஃபார்னா ஒரு இந்த ப்ரிப்போசிஷனில் அது ஒரு அங்கம், தட்ஸ் அ பார்ட். ஓகே, ஃபார்னா ஈக்காக, உனக்காக, அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஓகே, இட்ஸ் ஃபார் யூ, அதுதான் ஃபார். தென் FORE, ஃபோர் அப்படின்னு சொல்லும் போது முன்னுக்கு, இந்த ஃப்ரண்ட், ஃப்ரண்ட் அப்படின்னா அதுதான் வந்து முன்னால் நிற்கிறது, தான் ஃபோர். தென் ROT, ராட் அப்படின்னா கெட்டு போனது. தென் ROTE, ரோட் அப்படின்னா பை ஹார்ட் செய்யுது, மனப்படம் பண்ணுறாங்களே, அது ரோட்டு. ஓகே, நெக்ஸ்ட் யூ டேக் வேர் இஸ் மை கப். வேர் இஸ் மை கப், தட் ரீடிங் திங். One small reading lesson we learned, no, that is the thing, where is my cup, Monty lesson இல்லையா, அது எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 81, where is my cup. Have you taken? Where is my cup? Monty is sad. Where is my cup? Not here, not there. Where is my cup? Not on the mat, not under the bed. Where is my cup? Not in the bin, not on the pot. Where is my cup? Not in the tub, not here, not there. Oh, it's here, it's in my bag. ஓகே, பேக்கில் வச்சுட்டு எல்லா பக்கமும் தேடினது, அதுதான் உங்களுக்கு மெயின் இது எல்லா மேட்டர் இல்லையா. Where is my cup? Monty is sad. Where is my cup? Not here, not there. Where is my cup? Not on the mat, not under the bed. Where is my cup? Not in the bin, not on the pot. Where is my cup? Not in the tub, not here, not there. Oh, it's here, it's in my bag. Okay, read like this and practice it, children. Next you take words with OA. ஓகே, வேர்ட்ஸு, அதாவது அந்தந்த வேர்ட்ஸ்னால் என்னென்ன வார்த்தைங்க, அதில் இருக்க லெட்டர்ஸில் OA இருக்கணும். OA, ஓ அந்த சவுண்ட் வந்துடும். ஓ வந்து நம்ம சவுண்ட் பண்ண மாட்டோம், அந்த ஓ தான், ஏ வந்து சவுண்ட் பண்ண மாட்டோம், ஓ தான் மெயின். ஓகே, ஸோ வில் see some words with that. boat, BOAT, boat. GOAT, goat. இது போட் தெரியல, படகு. தென் கோட்டு, ஆடு. தென் ஓட் வந்து இந்த ஓட் மீல் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஹெல்த்துக்காக, அதுதான் அந்த ஓட் மீல், தட் இஸ் த திங். தென் த்ரோட் வந்து என்னது, தொண்டை. THROAT, த்ரோட்னா நம்ம தொண்டை பகுதியில், தட் இஸ் த்ரோட்டு. தென் மோட் வந்து என்னது, அகிழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் இந்த கிங்ஸ் எல்லாம் பேலஸில் இருப்பாங்களே, கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் எல்லாம், அப்போ எதிரி நாட்டுக்காரவங்களாம் வந்து அவங்கள சீக்கிரத்தில் சூழ்ந்துடாமல் இருக்கிறக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த தண்ணியிலே வந்து ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி கட்டுவாங்க, ஒரு அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் மோட். ஐ ஷோ யூ த பிக்சர். சி திஸ் இஸ் மோட். இந்த மாதிரி இதை தாண்டி தான் அவங்க எனிமீஸ் வர்றதுன்னா வந்துடணும். அதுக்குள்ளே அவங்க என்ன ஆகிடுவாங்க, அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்க தாண்டி வர்றதுக்குள்ளே இவங்க வந்து நல்லா உஷாராகி என்னென்ன ப்ரொடெக்டிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ தே பில்ட் அ மோட் லைக் திஸ், இந்த அகிழின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வாட் மோட். ஓகே, சி
this thing, moat, MOAT, moat. Then COAT, coat. COAL, coal. Coal இந்த நிலக்கரி. Then soak, ஊற வைக்கிறது. SOAK, soak, ஊற வைக்கிறது. இந்த பருப்பு இதெல்லாம் நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா, அதுதான் soaking. Then soap, SOAP, soap. That we all know. Then roam, சுற்றுறது, அப்படி சுற்றி வருது. ROAM, roam. Okay. Next, OW. OWல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம். கவ், பசுமாடு இல்லையா, கவ். தென் ஓ என்னது, உறுதிமொழி. ஓகே, BOWO. தென் ஓ, அம்பு இல்லையா, BOW, அம்பு, போ. தென் ரோ, வரிசை. ஓகே, ROW, ரோ. தென் borrow. borrowன்னு என்னது, கடன் இல்லையா, கடன் வாங்குதல். BORROW, borrow. தென் நேரோ. நேரோனா குறுகலா. அகலத்துக்கு ஆப்போசிட் தான் இந்த நேரோ. நேரோ, வைடு. நேரோனா இந்த அப்படி குறுகலாக இருக்கிறது. வைட்னா அகலமாக இருக்கிறது. ஓகே, நேரோனா கம்மி ஸ்பேஸ். NARROW, நேரோ. தென் சாரோ, SORROW, சாரோனா வருத்தம். ஹவு, எப்படி. தென் டவர், TOWER, டவர் என்னது, இந்த கோபுரம் இல்லையா, இந்த செல்ஃபோன் டவர்லாம் சொல்கிறாங்களே அதுதான் டவர். தென் பவர், இந்த சக்தி. POWER, பவர். ஓகே, கவ், wo, bow, row, borrow, narrow, sorrow, how, tower, and power. Okay. Next one, OE. Words with OE letters. Foe, FOE, foe na enemy, எதிரி. Foe. Then toe, பாதம். இந்த கால் பாதம் இருக்குல்ல, அதில் இருக்க அந்த விரல்கள் தான் toe. பாதத்தில் இருக்க அந்த விரல்கள், that is toe. Then goes. கோஸ்ன்னு என்னது, போயிட்டாங்க. தென் கம்ஸ்னா வர்றாங்க. மேங்கோஸ். ஸோ யூ ஹாவ் ஸோ மெனி வேர்ட்ஸ். டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ். ஓகே, ஆல் திஸ் கார்கோஸ், மெனி வேர்ட்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ ஐ ஹவ் given only 5. You learn this anyway now. For, to, goes, comes, mangoes. Okay, children. So I hope you have understood all these things. We'll see what are the other things left out. Okay, that's all. You learn all these things and be thorough at any time. Okay, whenever the exams is called. Okay, I end up the class now, children. Thank you very much.